Hi friends, welcome to Cricket 360. Dream 11 and வந்து fantasy apps ஓட cash games பேன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய லீக்ஸ் அண்ட் டோர்னமெண்ட்ஸோட வியூவர்ஷிப் கம்மியாகும்னு சொல்லி ஒரு பார்வை இருந்தது. இது மித்தா இல்ல ரியாலிட்டியாங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஃபேண்டசி ஆப்ஸோட கேஷ் கேம்ஸ் பேன் பண்ணதுக்கு அப்புறம் யூரோப்பியன் T10 லீக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அவங்க டிஸ்கண்டினியூ ஆர் பாஸ் பண்ணிட்டாங்க. யுவா கபடி லீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ப்ரோ கபடி லீக்கே வந்து இதுவரைக்கும் இருந்த சீசனை விட இந்த சீசனோட வியூவர்ஷிப் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை ஹைப் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. கரீபியன் பிரீமியர் லீக்குக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவல் ஹைப்போ வியூவர்ஷிப்போ இந்த இயர் கிடையாது. இதே மாதிரி சின்ன சின்ன லீக்ஸ் அண்ட் வந்து சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்து நடக்குதா இல்லையாங்கிறதே நிறைய ரசிகர்களுக்கு தெரியாமல் இருக்குது. பட் இதை விட ஒரு பெரிய ஷாக்கர் என்னன்னா, இப்போ நடக்கிற ஏஷியா கப்ஸுக்கான க்ரௌட் அண்ட் வந்து வியூவர்ஷிப் தான் வந்து பயங்கர ஷாக்கராக இருக்குது. க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேம்ஸுக்கே வந்து ஃபுல்லாகிறது கிடையாது. மற்ற மேட்சஸ்க்கெல்லாம் 10% 20% க்ரௌடு கூட ஃபுல்லாகிறது கிடையாது. ஆல்சோ வியூவர்ஷிப்பும் ரொம்ப பயங்கரமாக ட்ராப் ஆகிருக்கு. லாஸ்ட் ஏஷியா கப்லேருந்து இந்த ஏஷியா கப்புக்கான வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர டிராஸ்டிக்காக வந்து ட்ராப் ஆகிருக்கு. இது ஒரு ஒன் டே ஃபார்மேட் ஏஷியா கப்னா கூட வந்து வியூவர்ஷிப் டவுன் ஆனதில் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்காது. காரணம் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே வந்து ஒன் டேஸ்க்கு வந்து ஒரு மேஜர் ஒன் டே டோர்னமெண்ட்ஸுக்கு மட்டும்தான். உதாரணத்துக்கு கிரிக்கெட் வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆர் வந்து கொஞ்சம் பெரிய பைலாட்ரல் சீரீஸ் விளையாட போகும்போது தான் வந்து அதுக்கான வியூவர்ஷிப் அதிகமாக இருந்திருக்கு. சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸு ஏஷியா கப் மாதிரியான டோர்னமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஆஃப் லேட் வந்து ஒன் டேக்கு வந்து பெரிய வரவேற்பு இல்லை. பட் T20ங்கிறது வந்து எல்லாருமே ஒரு 3 மணி நேரம் தான் அப்படிங்கிறதுனால வந்து கம்பேரிட்டிவ்லி ஒன் டேவை விட T20க்கு வந்து வியூவர்ஷிப் அதிகமாக தான் இருக்கும், பர்டிகுலர்லி இந்தியா விளையாட போகும்போது. பட் இந்தியா விளையாடுற இந்த சமயத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏஷியா கப்புக்கு வந்து வியூவர்ஷிப் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு காரணமாக வந்து இந்த ஃபேண்டசி ஆப்ஸோட வந்து கேஷ் கேம்ஸ் தடை பண்ணது தான் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. காரணம், இந்த கேஷ் கான்டெஸ்ட் இருக்க போகும்போது நிறைய பேர் வந்து டீம் போடுறதுக்காகவே வந்து அந்த மேட்சஸை வந்து பார்க்கறதுனால வந்து வியூவர்ஷிப் அதிகமாக இருந்ததுனாலையும் இப்போ அது கம்மியாக இருக்குங்கிறதுக்காகவும் வந்து ஒரு காரணம் சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு உண்மைதான ஒழிய முற்றிலுமாக இது உண்மைன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்க முடியாது. காரணம் வந்து ஏஷியா கப்புக்கு வந்து ஆஃப் லேட் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு ஹைப் கிடையாது. ஆல்சோ இந்தியாவை தாண்டி மற்ற எந்த ஏஷியன் டீம்ஸுமே வந்து இப்போ ஒரு பெரிய லெவலில் ஃபார்மில் இல்லை. பட் இதோட வியூவர்ஷிப் குறைஞ்சதுனால ஐபிஎலுக்கும் வியூவர்ஷிப் குறையும், கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கும் குறையுங்கிற மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் இருக்குது. உண்மை அது கிடையாது. ஐபிஎல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேண்டசி லீக்ஸ்லாம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐபிஎலோட டிஆர்பி வியூவர்ஷிப்லாம் வந்து ரொம்ப ஹை லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ ஐபிஎலுக்கான ஐப்புங்கிறது வந்து எப்போதுமே இருக்கும். அதே மாதிரி தான் கிரிக்கெட் வேர்ல்டு கப்புங்கிறது வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு நடக்கிற ஒரு கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் மாதிரி கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு. ஸோ ஃபேண்டசி பேன்னாலலாம் வந்து அதோடைய வியூவர்ஷிப்லாம் வந்து கம்மியாகாது. பட் ஏஷியா கப்புக்கு வந்து உண்மையிலேயே இதுதான் காரணமாங்கிறத நம்ம வர போகிற சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸ்லேயும் சின்ன சின்ன லீகோட வியூவர்ஷிப்பையும் வச்சு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஒருவேளை இந்த சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸ் அண்ட் லீக்ஸ்லாம் அஃபெக்ட் ஆனாலும் நிச்சயமாக ஐபிஎல் மாதிரியான பெரிய லீக் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏஷியா கப்புக்கான புவர் வியூவர்ஷிப்புக்கு காரணம் வந்து ட்ரீம் 11 மாதிரியான ஃபேண்டசி ஆப்ஸ் பேன் ஆனதுனால ஃபேன்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த லீக்ஸுக்கு குறைஞ்சிருக்கா, இல்லை வந்து ஏஷியா கப்புக்கு ஹைப் இல்லாததுனால தான் வியூவர்ஷிப் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.